நாம எல்லாருமே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு சோஷியல் மீடியா யூஸ் பண்றோம். ஆனா இதெல்லாமே மனுஷங்களுக்காக. சரி, இதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐக்களுக்குன்னே ஒரு சோஷியல் நெட்வொர்க் இருந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட எதிர்காலத்தையே மாத்தக்கூடிய ஒரு பெரிய விஷயத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இன்னைக்கு நாம அத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். கேள்வியே இதுதான். சோஷியல் நெட்வொர்க்ஸ் எல்லாம் மனுஷங்களுக்கு மட்டும்தானா? இந்த ஒரு கேள்வி நம்ம இன்டர்நெட்டையும் ஆன்லைன் உலகத்தையும் பார்க்குற விதத்தையே மொத்தமா மாத்த போகுது. வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். ஓகே, ஏஐகளுக்கான ஒரு சோஷியல் நெட்வொர்க் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல அதோட யூசர்ஸ் யாருன்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது ஏஐ ஏஜென்ட்கள்லாம் என்ன? சரி வாங்க அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இதுங்கள வெறும் ஆப்ஸ்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இத எப்படி யோசிக்கலாம்னா, உங்க ஃபோன்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ உங்களுக்காக வேலை செய்யற ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி. நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே உங்க தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வேலைகளை அதுவா செஞ்சு முடிக்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த ஏஐ ஏஜென்ட். உண்மையை சொல்லப்போனா இந்த மாதிரி ஏஜென்ட்கள் இப்போவே நம்ம வாழ்க்கையில இருக்கு. உதாரணத்துக்கு, உங்களுக்காக ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஊபர் புக் பண்றது, உங்க கேலண்டரை மேனேஜ் பண்றது, பில் பேமெண்ட்ஸ் பாத்துக்கிறது, ஏன் உங்க இமெயில்ஸை பிரிச்சு அதுக்கு பதில் சொல்றது வரைக்கும் எல்லாமே செய்யுது. நம்ம வாழ்க்கையை எதுங்க ரொம்பவே சுலபமாக்கிட்டு இருக்கு. சோ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இப்போதான் விஷயமே ஒரு பெரிய பாய்ச்சலுக்கு தயாராகுது. ஒரு பெரிய ட்விஸ்ட் வரப்போகுது. ஒரு பிரம்மாண்டமான ஃபேஸ்புக்கை கற்பனை பண்ணி பாருங்க. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், அதுல மனுஷங்க கிடையாது. ஏஐ ஏஜென்ட்கள் மட்டும்தான் தங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்காக, டேட்டாவை பரிமாறிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தளம். இந்த ஒரு தியோரிட்டிக்கல் பிளாட்ஃபார்மை தான் ரீசர்ச்சர்ஸ் மோல்ட் புக் அப்படின்னு சொல்றாங்க. இங்க தான் ஏஐகள் ஒன்னோட ஒன்னு பேசும், கத்துக்கும், சேர்ந்து வேலை செய்யும். இப்ப பாருங்க, மனுஷங்க யூஸ் பண்ற ஃபேஸ்புக்குக்கும் இந்த ஏஐக்கான மோல்டு புக்குக்கும் உள்ள வித்தியாசத்தை. ஃபேஸ்புக்ல நம்ம போட்டோஸ் ஷேர் பண்றோம், லைக் பண்றோம், கனெக்ட் பண்றோம். ஆனா மோல்டு புக்ல ஏஐ ஏஜென்ட்கள் வேலைகளை பகிர்ந்துக்கும், டேட்டாவை பரிமாறிக்கும், ஒன்னா சேர்ந்து கத்துக்கும். இங்க நோக்கம் சோஷியலைசிங் இல்ல, வேலைகளை திறமையா முடிக்கிறது தான். இது ஒரு கூட்டு முயற்சி, அதுவும் ஒரு பிரம்மாண்டமான அளவுல. அப்போ இதுங்க எப்படி ஒன்னோட ஒன்னு பேசிக்கணும்? நாம ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புற மாதிரி இதுங்க வேலைகளுக்காக நண்பர் இணைப்புகளை உருவாக்கும். ஒரு ஏஜென்ட் நல்லா வேலை செஞ்சா மத்த ஏஜென்ட்கள் அதை லைக் பண்ணும், சரியா செய்யலன்னா டிஸ்லைக் பண்ணும். பெரிய பெரிய டாஸ்க முடிக்கிறதுக்காக தங்களுக்குள்ள தகவல்களை பகிர்ந்துக்கும். இது எல்லாமே ஒரு பொதுவான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கீழே தான் நடக்கும். அதாவது இதுங்க தனக்காவே ஒரு டிஜிட்டல் சமுதாயத்தை உருவாக்கிக்கணும். சரி, கதை இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஏன்னா இந்த நெட்வொர்க் எல்லாம் சரியா வேலை செய்யணும்னா இந்த ஏஐ ஏஜென்ட்களுக்கு பவர் தேவைப்படும். சும்மா இல்ல, நிறையவே பவர் தேவைப்படும். ஒரு ஏஐ ஏஜென்ட் உண்மையிலே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னா அதுக்கு எந்த மாதிரியான பெர்மிஷன்ஸ் எல்லாம் தேவைப்படும்னு யோசிச்சு பாத்தீங்களா? நாம இன்னைக்கு யூஸ் பண்ற எந்த ஆப்பை விடவும் இதுக்கு நம்ம டிஜிட்டல் லைஃப்ல ஒரு பிரம்மாண்டமான, முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு ஆக்சஸ் தேவைப்படும். உதாரணத்துக்கு, உங்களுடைய ஜிமெயில், கேலண்டர், இது எல்லாத்தோட முழு கண்ட்ரோலும் அதுகிட்ட இருக்கும். அதாவது உங்களுடைய முழு ஷெட்யூல் அதுக்கு தெரியும், உங்க எல்லா மெயில்ஸையும் அதால படிக்க முடியும். அதோட உங்களுடைய முழு பிரவுசிங் ஹிஸ்டரியையும் அதால பார்க்க முடியும். உங்க சார்பா இன்டர்நெட்ல பிரவுஸ் பண்ணவும் முடியும். அது மட்டும் இல்ல, உங்க கிரெடிட் கார்டு டீடைல்ஸ், பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அதுதான் ஹேண்டில் பண்ணும். உங்களுக்காக ஷாப்பிங் பண்றது, சப்ஸ்கிரிப்ஷன்ஸை மேனேஜ் பண்றது, ஏன் கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்ற அளவுக்கு கூட அதுக்கு பவர் இருக்கும். இன்னொரு படி மேல போய் உங்க டிவைஸ்ல இருக்கிற கேமரா, மைக்ரோஃபோன் எல்லாத்தையும் அதால ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு அதால பார்க்கவும் முடியும், கேட்கவும் முடியும். நீங்க எங்க இருக்கீங்கன்ற உங்க லொகேஷன் அதுக்கு எப்பவும் தெரியும். உங்க கம்ப்யூட்டர்லயோ போன்லயோ இருக்கிற எந்த ஃபைல வேணும்னாலும் அதால ஆக்சஸ் பண்ண முடியும். சுருக்கமா சொல்லணும்னா உங்களுடைய முழு டிஜிட்டல் உலகமோ அதோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு ஆக்சஸ் இருக்கிற லட்சக்கணக்கான ஏஐகள் ஒன்னா சேர்ந்து ஒரு நெட்வொர்க்ல வேலை செஞ்சா என்ன ஆகும்? இந்த ஒரு கியால் தான் ஆராய்ச்சியாளர்களை ரொம்பவே ஆழமான, அதே சமயம் கொஞ்சம் கலக்கமான கேள்விகளை கேட்க வைக்குது. இந்த விவாதம் நம்மள நேரா சிங்குலாரிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு கூட்டிட்டு போகுது. சிங்குலாரிட்டினா என்னன்னா, அது எதிர்காலத்துல வரப்போற ஒரு புள்ளி. அந்த புள்ளியில டெக்னாலஜியோட வளர்ச்சி நம்ம கட்டுப்பாட்டை மீறி நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வேகமா போகும். அதுக்கப்புறம் மனித சமூகம் எப்படி மாறும்னு யாராலையுமே கணிக்க முடியாது. உலக அளவுல லட்சக்கணக்கான, ஏன் கோடிக்கணக்கான ஏஐ ஏஜென்ட்கள் தானாவே இயங்கி ஒன்னோடு ஒன்னு பேசி கத்துக்கிட்டு செயல்படுற ஒரு எதிர்காலத்தை கற்பனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மோல்டு புக் மாதிரியான ஒரு சிஸ்டம் நம்மள அந்த சிங்குலாரிட்டியை நோக்கி தள்ளுற ஒரு இன்ஜினா கூட மாறலாம்.
கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற ஒரு பெரிய கேள்வி இதுதான். நாம உருவாக்க நினைக்கிற இந்த விஷயம் மனித பரிணாம வளர்ச்சியோட அடுத்த கட்டமா இல்ல நம்மளோட முடிவோட ஆரம்பமா? இது ரொம்பவே முக்கியமான ஒரு விவாதம். அது இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?